சக்தி. தாய் தந்தையர் இல்லாமல் எதுவும் இல்லை. தீயவனை அழிக்கவில்லையே என்று தோன்றும். பிறகு நீங்கள் தான் சோறு போட வேண்டி வரும். ஒவ்வொருவன் செய்யும் செயல்களை சாட்சியாக பார்த்து கொண்டிருப்பவை பஞ்சபூதங்கள், அவனது இதயம், யமன், நீதி தேவதை, சூரிய சந்திரர்கள். மனிதனுக்கு புரியும் வகையில் தெய்வ கொள்கை அமைய வேண்டும். கடவுள் கொள்கை புரியாமல் இருப்பது மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பை வெட்டி விடுகிறது. இன்று தெளிவான ஆன்மீக பாதையை அருள் திரு அடிகளார் உலக மக்களுக்கு காட்டியிருக்கிறார்கள். கோடான கோடி ஜென்மங்களை எடுத்து புண்ணிய பாவங்களை சம்பாதித்து வாழ்நாளின் நோக்கத்தை தெரிந்து கொள்ளாமல் உலக வாழ்க்கையில் கிடைத்தவைகளை அனுபவித்து சுகம் காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு மனிதன் வாழ்கிறான். ஆன்மா பிறவிக்கு வருவது எப்படி? மேல் உலகில் சஞ்சரித்துவிட்டு திரும்பி வரும் ஆன்மா 5 தலங்களின் வழியாக பிறவிக்கு வரும். முதலில் ஆகாயத்தில் தங்கும். அடுத்து மழையுடன் கலக்கும். மழை பெய்யும் போது பூமியில் கலர்ந்த மழை நீர் செடி கொடிகளுக்கு உணவாகி பயிர் விளைகையில் பழம், நெல், காய்கறி முதலியவற்றில் இந்த ஆன்மா நுண்பொருளாய் கலந்து நிற்கின்றது. அதனை உண்ணும் மாந்தர் உடலில் இந்த ஆன்ம வித்துக்கள் தங்கி அவரவர் கர்ம வினை, இறையருள் ஆகியவற்றிற்கு ஏற்றபடி செயல்படுகிறது. நாளடைவில் உண்டவனது வீரியத்தில் கலந்து விந்துவின்படி ஒரு பெண்ணின் கருப்பைக்குள் சென்று பிறவிக்கு வருகிறது. எந்த மதமும் இந்த நுட்பமான செய்தியை சொன்னதில்லை. இந்திய உபநிடதங்களில் தான் இந்த கருத்து சொல்லப்பட்டுள்ளது. ஓம் சக்தி. ஆன்மா என்னும் பாத்திரத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் மனத்தில் எப்போதும் ஆன்மீக அலைகளே எழுந்தபடி இருக்க வேண்டும். வாழ்க்கை வசதி, பந்த பாசம், குழந்தைகள் என்கிற ஆசை அலைகளே தோன்றியபடி இருந்தால் ஆன்ம அலைகள் எடுபடுவது இல்லை. ஊருக்கு ஒரு ஆன்மீகவாதியும் வீட்டிற்கு ஒரு ஆன்மீகவாதியும் உருவானால் மட்டும் போதாது. எல்லோருமே ஆன்மீகவாதியாக மாறினால்தான் நாட்டில் அமைதி கிடைக்கும். 2 மனங்களும் ஒன்றுபட்டால்தான் அமைதி கிடைக்கும். நாளைய உலகம் ஆன்மீக உலகம் என்று ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறேன். அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் வளர்ச்சி பணிகளையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும். அன்னையின் அருள் வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.